அக்கா, செம்பலி அக்கா. ஆனந்தே, என்ன? வீட்ல யாரும் இல்லையா? இல்ல. அப்ப போன் போட்டு சொல்ல வேண்டியது. எதுக்கு? எதுக்குன்னு தெரியாது. தெரியாது. அப்படியா? சரி, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க, சாப்பிடுங்க. சாப்பாடு கிடக்கட்டும். உங்ககிட்ட பேசுறதுக்கு டைமே இல்லைல்ல, கொஞ்ச நேரம் பேசுறேன். நீ சாப்பிட்டியா? நீங்க வந்தா சாப்பிடுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வருவேன், உனக்கு எப்படி தெரியும்? ஆதிரா தான் சொன்னா மாமா டூட்டி முடிஞ்சிங்க தான் வருவாங்கன்னு. ஓ, சிக்னலு. ஆமா, அதான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாரு, சாப்பிடாமலாம் ஒண்ணும் வெயிட் பண்ண வேண்டாம், புரியுதா? நீ சாப்பிடாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்டு. சரி, இந்த ட்ரெஸ் போதும், வா வெளியில போயிட்டு வரலாம். எங்க? எனக்கு இன்னும் 4 மணி நேரம் டூட்டி லீவு. வா வெளியில கூட்டு போயிட்டு வரேன். எப்பவும் வீட்டுக்குள்ள அடைஞ்சே இருக்கல. வா. நிஜமாவா? ஆமாமா, வா. வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டா? சேலை கட்டிட்டு வரட்டா? சேலை கட்டினாலே எனக்கு பிடிக்கும். கொன்னவாதி. உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? ஆமா, உன் ஞாபகமாவே இருந்தது, அதான் சரி பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சிட்டீங்களா என்ன? அது பிளான் போட்டு போனதானே, ஜெயிக்க வச்சுட்டோம். அந்த பொண்ணை ஜெயிக்கிறதுல அவ்வளவு என்ன ஆர்வமா? எனக்கு தெரியல, ஒண்ணுதான் சொன்னோம், செஞ்சுட்டோம். ஒண்ணுதான் ஏதாவது சொன்னா சரியாதான் இருக்கும். சரி வா, நாட்டையே கடத்திக்கிட்டு வெளியில போலாம், வா. சரிங்க, போய் சேலையை மாத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாவம், இப்படியும் வாழதானே செய்யறா. உன்னை நல்லா பாத்துக்கிற ஆனந்தே. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து உன்னை நல்லா வாழ வைப்ப, சந்தோஷமா வாழ வைப்ப. எனக்காகவே காத்துட்டு இருக்காள. தேவதை மாதிரி இருக்கடி. அப்படியா? அவ்வளவு அழகா இருக்க. சரி, வெளியில போறோம். உனக்கு ஏதாவது வாங்கினா சொல்லி டைரக்டா அதை வாங்கிட்டு போலாம். நீங்க பாருங்க, நான் வெளியில வரது உங்க கைய பிடிச்சு நடக்கிறதுக்கு தான், எதையாவது வாங்குறதுக்கு இல்ல. நானும் ஒரு புருஷனா உனக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ல. புருஷனா பாசம் கட்டினா போதும், வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஆனாலும் நான் நல்ல புருஷனா இருக்கணும்ல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன். போற வழியில வாங்கிட்டு அப்புறமா நீ என் கையை பிடிச்சே நடக்கலாம். இல்லங்க, எனக்கு எந்த தேவையுமே இல்ல. இந்த வீட்ல நான் கேட்டதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காங்க. அவங்களால வாங்கி தர முடியாதது உங்க கூட இருக்கிற அந்த டைம் மட்டும்தான். அதையும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க ப்ளீஸ். உங்க கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும், உங்களை இறுக பிடிச்சிக்கிட்டு நடக்கணும். ஆனந்தி. ஆமாங்க, இதுதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். ஏங்க ஏன்? இந்த வீட்டுக்கு இப்பேற்பட்ட ஒரு பொண்ணா? சரி, உனக்கு என்ன வேணும்னு நானே தெரிஞ்சு வாங்கி கொடுக்குறேன். சரி. என் தங்கம் ஆசைப்பட்ட மாதிரி என் தங்கம் கைய நான் சிக்கன பிடிச்சுக்கிடுவானா? என் தங்கம் என் தோலை சாஞ்சுக்கிட்டே நடக்கணுமா? உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டி. என்னக்கா? என்னடா கோர்ட்டுக்கு போனில, அந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா என்ன? குடும்பமா சேர்ந்தானே பிளான போட்டு இந்த பிள்ளை ஜெயிக்க வச்சு அப்புறம் என்ன ஜெயிச்சிட்டான்னு கேக்கீங்க? அதான் ஜெயிச்சிருவேன். சரிடா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. வாங்கக்கா, நானே சோர்வா இருக்கேன். அட, எங்க தம்பிக்கு என்னடா சோர்வு? அந்த பிள்ளை இல்ல விக்ரம் கூட மோத போதான். என்னடா சொல்ற? ஆமாக்கா, போற நேரத்தான் அந்த பிள்ளை அந்த குண்டத்துக்கு போட்டுட்டு போகுது. டேய், அவ தெரிஞ்சு மோதுறாளா இல்லனா? தெரிஞ்சா எங்க மோதுவா? சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பட்டாதான் அவளை திருந்தவளா இருக்கும். எனக்கு என்ன இருக்குது? சரிக்கா, நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். அப்பாவுக்கு சோறு பண்ணி கொடுக்கணுமா என்ன? நீ வர வரைக்கும் அப்பா என்ன சாடாம இருப்பவே? நான் இப்பதான் குடுத்துட்டு வரேன். வயலுக்கு மறந்துடிக்கணும், அவளை அடிச்சிட்டாவளா? ஒத்தையில உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்கி, நீ போயேன்டா. நான் கிளம்புறேன். சரி, சாப்பிட்டு போய் என்ன? வேண்டாம்க்கா. டேய், பருப்பு குழம்பு இருக்குடா, வந்து சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம், பசி இல்ல. ஏன்டா, அந்த புள்ள விக்ரம் கூட மோத போன உனக்கு பசி இல்ல? அக்கா, இல்ல, நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? அதை தான் கேட்டேன். ஆமா, விக்கி எங்க? அவன் பசி தாங்கிட மாட்டானே. இப்பதானே வீட்டுக்குள்ள வந்தான். டேய், நான் இப்பதான் வீட்டுல இருந்து வரேன், அவங்க வரலையே. மைனி இருக்காளான்னு பாருங்க. ஆனந்தி, ஏமா ஆனந்தி. அப்போ 2 பேரும் வெளியில போயிட்டாங்க. சாப்பிட்டுட்டு போய்க்கலாம்டா. வேற அவன் பசியை தாங்கிட மாட்டானே. வெளியில தானே போறான், சாப்பிட்டுட்டு இருக்கும். அவன் பொண்ணு தெரியுங்க? அவன் எங்க கோட்டுக்கு வந்தான்? அவன் அதுக்கு முன்னாடியே குவார்டர்ஸ்க்கு போயிட்டான். மீனக்குட்டி, நான் மைனி வீட்டு வரைக்கும் போயிட்டாரு. என்னக்கா திடீர்னு கிளம்பிட்டீங்க? அவன் தெளிப்புன்னு காலையில வந்துட்டானுவ. ஆனா இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வரல. இந்த பிள்ளைலையும் காணுமே. திருப்பி வந்துட்டானுவலா? ஆமாடா, காலேஜ்ல கொண்டு சேர்க்கணும்ல, லீவ் விட்டுட்டாங்க. அதான் வந்திருக்கானுவ, இன்னும் வராம இருக்கானுவல. தினேஷ் இதோட 3 வாட்டி போன் அடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டானுவலான்னு. இன்னும் வரலன்னு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதானே, இப்படி வராம இருக்க மாட்டானுவலக்கா? அத்தை வீடு பிடிச்சிருக்கோ என்னமோ? பிடிக்கும்டா, ஆனா காலையில கொஞ்ச நேரம் தான் இருப்பானுங்க, உடனே கிளம்பி வந்துருவானுவல. அவன் அனன்யா விட்டுருக்க மாட்டா. அனன்யாக்கு தான் திலிப்புனா உசுர. திலிப்புன்னு வந்தோன்னா அனன்யா 10 வாட்டி எனக்கு போன் அடிப்பா. அத்தா
அதை வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு வரல அத்தான் அப்படி அத்தான் இப்படிம்பா ஒரு ஃபோன் வரலடி என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க அதானே 100 வாட்டி ஃபோன் அடிச்சு அத்தை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாளே அதானே எவ்வளவு ஃபோன் அடிப்பா இன்னைக்கு இன்னும் ஒரு ஃபோன் வரல சின்ன பிள்ளை தானக்கா சண்டை கிட்ட போட்டு போல என்னமோ இல்ல தருணே இவனை அடிச்சாலும் திட்டினாலும் எனக்கு தான் போனை போட்டு சொல்லுவா எங்க மைனிக்கிட்டே அண்ணங்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா அத்தா அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க வந்து கேளுங்க வைங்க ஐயோ போன் அடிச்சுக்கிட்டே இருப்பா ஆமா இந்த பிள்ளைக்கு தான் திருப்பி திரும்ப உசுராச்சே பெரிய அடிக்காம இருக்கா அதான் என்ன ஏதுன்னு தெரியல ஆனா சேர உறுத்தலா இருக்கு நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் நான் வேணா கொண்டு விடட்டுமாக்கா நீ சும்மா தான் இருக்கியோ பரியப்போ வயலுக்கு தான் போன்னு நினைச்சேன் உங்களை விட்டுட்டே போறேன் என்னடா வயசும் 2 கட்ட வயசு சும்மா ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டாளே ஏக்கா 2 மாசத்துக்கு முன்னாடி திருப்பி வந்திருக்கும்போது கூட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாளா எங்க முந்தானத்து வரைக்கும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாளே ஏக்கா அப்போ நேத்து இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குக்கா இந்த அக்கா சிஐடி வேலைய ஆரம்பிச்சிட்டவல்ல இல்லடா எப்பவுமே மீனா குட்டி கரெக்டா கெஸ் பண்ணுவா முந்தானத்து வரைக்கும் ஃபோன் அடிச்சா நேத்துல இருந்து ஃபோன் வரல அப்போனா நேத்து ஏதோ சம்பவம் நடந்திருக்கு ஏன்னா நேத்து திருப்பி வரலையே ஆனா இவன் இன்னைக்கு தான் வந்திருக்கானே இவன் நேத்து என்கிட்ட பேசலையே அப்படினா நேத்து தாக்கா ஏதோ நடந்திருக்கு அக்கா தினேசப்பா நீங்க போன் வாங்குனாங்களே யாருக்கு அவளுக்கு தான்டா அனன்யாக்கு தான் அவளுக்கு போன் வாங்கி கொடுத்தவள அண்ணே நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்க மாட்டேன்னுட்டாவ வலு கட்டாம கேட்டு வாங்கிட்டு போயிட்டா அதுவும் ஐபோன்ல வாங்கி கொடுத்த மாதிரி இருந்தது மாமா எனக்கு அதுதான் வேணும் இல்லன்னா அவ்வளவுதான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டா அத என்ன செய்ய நான் அத வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் ஏங்கா 10ஆம் கிளாஸ் முடிச்ச பிள்ளைக்கு எதுக்குக்கா போனு 10ஆம் கிளாஸ் முடிச்ச பிள்ளைக்கு யாராவது போன் வாங்கி கொடுப்பாங்களாக்கா போனை திறந்தாலே என்னலாமா இருக்குது தெரிஞ்சு வாங்கி கொடுக்கலாமா அக்கா போன் என்னைக்கு வந்தது 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுத்தாவ 2 நாளைக்கு முன்னாடி போன் கையில வந்ததுன்னா முந்தானத்து தான் போனை எல்லாம் ரெடி பண்ணிருப்பா பேர்லாம் சேவ் பண்ணிருப்பா அப்படின்னா முந்தானத்தை அவ யாரையோ சந்திச்சிருக்கா என்ன மீனா குட்டி யோசிக்கிற ஏக்கா இவா போன் கையில வந்ததுக்கு அப்புறம் யாரையோ பாத்துருக்காக்கா எப்படி மீனா குட்டி அக்கா அதான்டா அதுல மூழ்கி இப்ப இருக்காளோ என்னமோ ஆனா திருப்புக்கு இது பிடிக்காத பாத்தி சண்டை கிண்ட போட்டுருப்பாவளோ திருப்புக்கும் இந்த மாதிரி ஹேபிட்லாம் பிடிக்காத அவனும் நாங்க மொபைல் பார்த்தாலே திட்டிட்டு இருப்பானுவ ஆமாடா நான் கொஞ்ச நேரம் மொபைல் உட்கார்ந்தல என்னம்மான்னு கேட்பானே திலிப்பன் கூட விட்டுவான் திலிப்பு விடவே மாட்டானே அப்படின்னா சண்டை தாக்க போட்டுருக்காவ சீக்கிரம் வீட்டுக்கு போங்க பேசாம சிஐடில போய் சேர்ந்துடலாக்கா நீங்களாம் என்னமா கேஸ் பண்றாவ எத்தனை பிள்ளைல வளர்த்துருக்கோம் எங்களுக்கு தெரியாது கரெக்டா சொன்னா மீனா குட்டி ஏதோ சண்டை கிண்ட போட்டுட்டு இருக்காவ நான் இப்ப உடனே கிளம்புறேன் டேய் தருண் வாடா அனன்யா யார பாத்திருப்பா ஆனா அவ உள்ளூரை தாண்டி வெளியில போக மாட்டா உள்ளூருக்குள்ளதான் போயிருக்கணும் உள்ளூருக்குள்ள ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுக்கப்புறம் சினிமா தியேட்டர் இல்ல பீச் இல்ல அப்படின்னா அவ ரெஸ்டாரண்ட் கேக் ஷாப் இந்த மாதிரி இடத்துல தான் அவ மீட் பண்ணிருக்கணும் என்னவா இருக்கும் எப்பா புள்ள பலவமா யோசித்த மாதிரி இருக்கு தங்க பிள்ளை அங்க என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க அத்தை வந்துட்டீங்களா நான் வந்து 5 நிமிஷம் ஆகுது பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்னத்துக்கு மீனா குட்டி பலமா யோசிக்கிறாளா அப்போ வில்லங்கமா இருக்குமே ஆமாட்டி என்ன நல்ல அக்கா நல்ல தங்கச்சி ஆமாட்டி மீனா நம்ம அனன்யா அனன்யா ஆமா அனன்யா சின்ன பிள்ளைல என்ன அவ தமிழ் அக்காக்கு ஒரு நாளைக்கு 4 நேரம் 5 நேரம் போன் அடிப்பா அது திலிப்புன்னு வந்துட்டா 100 வாட்டி போன் அடிப்பா அதான் தெரியுமே இவள சிறந்தாங்க முடியாம சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாளே ஆமா அந்த புள்ளைக்கு என்ன நேத்துல இருந்து போனே பண்ணலையா ஆமா தினேஷ் 2 நாளைக்கு மட்டும் போன் வாங்கி கொடுத்தா எப்படி மாமியாரே ஒரு செகண்டுக்குள்ள யோசிக்கிறிய அவ சொல்லி கூட முடிக்கலையே ஆமாத்த 2 நாளா பிள்ளை போனே அடிக்கல 2 நாளைக்கு முன்னாடி போன் கையில போயிருக்கு தெளிப்புன்னு வந்துட்டு 1000 வாட்டி போன் அடிப்பா அடிக்கல தினேஷ் கிட்ட படிச்சு சொன்னேன் போனை வாங்கி கொடுக்காதேன்னு தமிழ் சிறத்தாங்க முடியாம வாங்கி கொடுக்க சொல்லிட்டா போன் அடிச்சு அழுதே கிடக்குது போன் வேணும்னு சரி இவள என்ன பண்ணுவா தர அத்தை கொடுமை பத்திட்டாவன்னு சொல்லுவான்னு வாங்கி கொடுக்க சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்னமோ நடந்திருக்கு அது என்ன ஏதுன்னு பாருங்க புள்ள கிட்ட கத்தி விசாரிக்க கூடாது நாம கத்தி விசாரிச்சா அது 4 வீட்டுக்கு போயிடும் சில விஷயங்களை நாசுக்காதான் விசாரிக்கணும் நம்ம வீட்டு விஷயம் அடுத்த வீட்டுக்கு என்ன அடுத்த இருக்க ரூமுக்கு கூட கேட்க கூடாது பிள்ளை விஷயத்த ஊதி பேச வைக்கிறாங்க நாசுக்கா விசாரிக்க பாருங்க சரிங்க இனி இதை பத்தி இங்க பேச வேண்டாம் புரியுதா பிள்ளை இதுல மாட்டிருக்கான்னு தெரியல அத கண்காணிச்சு நாம தான் வெளில கொண்டுட்டு வரணும் அவன் திணிச்சிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிட்டு பாருங்க அப்பா அனுபவம் ஐயா யாரு அண்ணக்கிளி ஏத்தாச்சே ஆமா நாம பெத்தது அங்கதான் நிக்குது அவ்வளவுதான் நேரத்தை போயிட்டாலுல ஒண்ணு வேண்டாம் அண்ணக்கிளிய கூப்பிட்டு விசாரி எல்லாத்தையும் புட்டு வச்சிருவா அன்னைக்கிளிக்கு மருமகங்களை நீ நிரூபிச்சிட்ட பத்தியா
அதானே இருக்கவே இருக்கா அன்னைக்கிளி. அவதான் அலசி ஆராய்ஞ்சிருவாள. அவ ஆள்க கிட்ட பேசின மாதிரியே இருக்கும். ஆனா அங்கங்க நடக்கிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டா பாத்துக்க. ஆமா புட்டு புட்டு வைப்ப பாத்தியா? அன்னைக்கு நானும் சதீஷும் பேசிக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. எனக்கு வேலை கிடக்கு வரட்டா? இந்த கதைய அன்னைக்கிளி தேன்மொழி செம்பகமொழி வீடு ஃபுல்லா சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு கேட்க தெம்புல விட்டுருன்னு நான் சொல்லுவேன். நீ சொல்லுறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு பேர் சொல்லியாச்சு விடு. சொல்லிட்டு வரல. நம்ம வீட்ல பெரிய வில்லி யாருன்னு சொல்லு பாப்போம். வில்லில புத்திசாலி அன்னைக்கிளி. யாராவது மனசுக்குள்ள உடனே நினைச்சுக்கிட்டு பேசினா கூட இவ கரெக்டா இழுச்சிருவா பாத்துக்க. மாமியார் ட்ரைனிங் இன்னத்துக்கு அந்த பிள்ளைகிட்ட போட்டு வாங்கிருப்பா. அப்ப என்ன வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இன்னத்துக்கு நமக்கு போன் அடிப்பா, இல்லன்னா கிளம்பி வந்துட்டு இருப்பா. வேணாலும் பாரு நம்ம வீட்டுல பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்க முடியல. கடிச்சிருவாளே. நாம இவளை பிடிச்ச நம்மள கடிச்சிருவா. யாராவது பின்னாடி வந்தீங்கன்னா அப்பதான் இருக்கு. நான் எங்க அண்ணனை பார்க்க போறேன். ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கியா? அத்தடி அப்பால. அப்பா எங்க என்ன பண்ணிட்டு இருக்கியா? அப்பா நான் அண்ணனை பார்க்க போறேன். அண்ணனை பார்க்க போறியா? அண்ணன் எங்க இருக்கான்? அப்பா அண்ணன் அத்தை வீட்ல இருக்கான். இல்ல 6 கிலோமீட்டர்ல இருக்குது. அங்கதான் ஓடி ஓடி போவாலாம். நாங்க பிடிச்சா எங்களை கடிச்சு வச்சிருவாலாம். அன்பரசிமா அண்ணன்ட்ட போறேன்ப்பா. தங்கமே எங்க வா. அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. நான் ஆத்து வர மாட்டேன். அண்ணன்ட்ட போறேன். என் தங்க புள்ளையா, என் வயிறு புள்ளையா. அப்பா கிட்ட வாங்க, அப்பா கூட்டு போறேன். நானே போயிடுவேன். இங்க பாரு, ஆடம் பிடிக்க கூடாது. அப்பா பாரு அடிச்சு விடுவேன். எப்போ அவளதான் இப்ப கத்தி ஊரை கூட்டிடுவா. இங்க வா. கத்தி ஊரைய கூட்டுத தொலைச்சு வந்தாச்சு. ஒழுங்கா அப்பா கூட வீட்டுக்கு வா. என்ன அதாவது கம்பு கணக்கு எடுத்துட்டு போடியா? வீட்டுக்கு வான்னா ஓடி போறியா? எப்படி ஓடி போற நான் பாக்குறேன். இரு முட்டைக்கு வச்சு வெளுக்க. ஓவரா செல்லம் கொடுத்து உனக்கு கெடுத்தாச்சுக்கா வீட்டுல. சரி லாஸ்ட் பிள்ளையாச்சேன்னு செல்லம் கொடுத்தா ஓவரா இருக்குது. வா வா இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா. உனக்கு வந்து தப்பதான் இருக்கு. உனக்கு வாயில மிளகாத்த வைக்க அப்ப தெரியும். இல்ல சீக்கிரம் வந்து கம்பு எடுத்துட்டு வா. ஓடி வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போன்னு சொன்ன. அப்ப அடிக்கிறதுக்குள்ள நீயா வீட்டுக்கு போனா நல்லது. அடி வாங்கிறத சொன்னா கேளு. போன் பேசி
மாட்டியா? ஆமா மாட்டேன். நான் ஓடி போவேன் எங்க அண்ணனை பார்க்க. இவ இன்னைக்கு செமத்தியா வாங்க போறான். எப்பா இவனை வீட்டுல கொண்டு விடுங்கப்பா. வா வா வீட்டுல கொண்டு விடுறேன். எவடியா ஓடியா? மாட்டேன்னு சொல்லமுல்ல. நான் அண்ணனை பார்க்க போறேன். அண்ணே வீட்டுக்கு வருவான். நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ. மாட்டேன். அப்படியா? இரு, இப்போ உனக்கு சுள்ளுன்னு கொடுத்தவன நீ வீட்டுக்கு ஓடுவ. என்ன போக மாட்டியா? இல்ல அவ ஓடுறா, வீட்டுக்கு போறான்னு பாருங்க. எப்படிலாச்சு சமாளிக்கிய? நாங்க சொல்லும்போது யாரை நம்புனா இப்ப கண்ணால பாத்தீங்களாப்பா? ஆமாடா, என்ன பிடிவாதம் பிடிக்கா? சரி அழுதுகிட்டே போறா, நீங்க பின்னாடி போங்கடா. இன்னைக்கு வீட்ல பெரிய பஞ்சாயத்தே வச்சிருவாப்பா. சரி அப்ப வாரு, இந்த வயல்ல கொண்டு இந்த ஓட்ட கொண்டு போட்டு வாரு. வீட்டுக்கு போங்கடா. அப்பா நாங்க விளையாட போறோம்ப்பா. இல்ல பாப்பா ஒத்தையில வீட்டுக்கு போறா, அவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு போற, விளையாட போங்க. சரிங்கப்பா. ஏய் வா, அன்பசி வீட்ல கொண்டு விட்டுட்டு போவோம். சரிடா. சில்வண்டி இத்தனையோண்டு கடந்துகிட்டு வர வரத்த பாரு. செல்லம் போல இருந்துகிட்டு அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு அடி கொடுத்துருந்தா ஓடி இருக்கா. அந்த விக்ரம் மட்டும் ஏதாவது பண்ணிட்டேன்னா ஸ்கூல்ல அவன் எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கூலும் சார் கையில வந்துடும். சாரும் நமக்கு ப்ரமோஷன்லாம் கொடுக்கேன்னு சொல்லியிருக்காரு. எப்படியோ 2000 ரூபாய் கூட கிடைக்கும். அம்மாவும் பாட்டியும் நல்லபடியா பார்த்துக்கலாம். நம்மளும் பக்கத்துலயே வேலை பார்த்த மாதிரி ஆயிரும். எப்படி அந்த விக்ரம ஓய்க்க? அவனை என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட பணப்பலமும் இல்லை, சொந்த பந்த சப்போர்ட்டும் கிடையாது. என்ன பண்ணலாம்? நமக்கு யாரும் உதவி பண்ண போறது இல்ல. நாமளே களத்துல இறங்கினதான் உண்டு. இப்ப அந்த விக்ரம் எங்க இருப்பான்? அந்த விக்ரம பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா அவன் ஸ்கூல் பக்கமே வரமாட்டான். அழகராணி மூளையை யூஸ் பண்ணு. அந்த விக்ரம என்ன பண்ணலாம்? யோசிக்கிறேன். சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. இத மட்டும் பண்ணிட்டேன்.